1964 இந்த மாதிரி 50 பைசா நாணயம் வச்சுட்டாங்க. இது வந்து நிக்கல் மெட்டல், 5 கிராம் எடை உள்ளது. இந்த நாணயம் பார்த்திங்கன்னா நேரு அவர்களுடைய பெயரிட்ட ஒரு நாணயம். இது வந்து இங்கிலீஷ் லெஜெண்ட் இருக்கும், ஹிந்தி லெஜெண்ட் இருக்கும். இங்கிலீஷ் லெஜெண்ட் வந்து கொஞ்சம் வேல்யூபுல்லான நாணயம். இது வந்து 2 மினிட்ல வச்சுட்டாங்க, கல்கத்தா அண்டு பாம்பே. இதில் வந்து கல்கத்தா வந்து கொஞ்சம் விலை அதிகம் உள்ள நாணயம், பாம்பே வந்து கொஞ்சம் விலை குறைவாக இருக்கும். இந்த நாணயத்தினுடைய இந்த கண்டிஷன் இப்போது என்ன விலை? 30 ரூபாய். 2000 ஆண்டு அச்சிடப்பட்ட சுப்ரீம் கோர்ட் கோல்டன் ஜூப்ளி காயின், காப்பர் நிக்கல், 6 கிராம் எடையுள்ளது. இந்த நாணயம் பார்த்திங்கன்னா 3 மினிட்டில் அச்சிட்டாங்க. பாம்பே, கல்கட்டா அண்ட் நொய்டா 3மே வந்து ஸ்கேர்ஸில் இருக்குது. இது வந்து கல்கட்டா நாணயம். இந்த நாணயம் இந்த கண்டிஷனில் என்ன விலை என்ற 30 ரூபாய். நாணயங்களை பார்த்திங்கன்னா ஸ்கேர்ஸ், ரேர்ஸ்ன்னு வரும். ரேர் காயின் இருக்குது. சில நாணயங்கள் வந்து எப்படி ரேர் ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா, இந்த 2002 இது வந்து எஃப்எஸ்எஸ் அடிக்கப்பட்ட நாணயம், ஜெயபிரகாஷ் நாராயண் அவருடைய அச்சிட்ட நாணயம். 4.85 கிராம் உள்ளது நாணயம். இதில் பார்த்திங்கன்னா பாம்பே அப்புறம் ஹைதராபாத்னு 2 மினிட்டில் வந்து அச்சிட்டாங்க. பாம்பேன்னு தெரியும் உங்களுக்கு, வந்து டைமண்ட் மின் மார்க் இருக்கும். அதுலேயே பாம்பேயில் தான் அச்சடித்தாங்க. ஆனால் வித்தவுட் மின்ட் மார்க் எதுவுமே இல்லாமல் அச்சடிக்கப்பட்ட நாணயமும் இருக்குது. இந்த மாதிரி ஜெயபிரகாஷ் நாராயணன் அவர் நாணயத்தில் மின்ட் இல்லாத நாணயம், மின்ட் மார்க்கே இல்லாத நாணயம் வந்து ரொம்ப 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 ரேரான நாணயம். அதனுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா யூஎன்சியில் இருந்தால் கிட்டத்தட்ட 3000க்கு மேலே போயிட்டுருக்கு. நார்மல் கண்டிஷன் உங்கள்கிட்ட ஃபைன் கண்டிஷனில் தான் இருக்குது. வித்தவுட் மின்ட் மார்க் இருந்தால் 200 ரூபா வரைக்கும் விலை போயிட்டுருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், 2015 அச்சிடப்பட்ட ரிட்டர்ன் ஃப்ரம் சவுத் ஆஃப்ரிக்கா காந்தி படம் போட்ட இந்த நாணயம் பை மெட்டாலிக்கில் ஆனது, 7.71 கிராம். இந்த நாணயத்தினுடைய சென்ட்ரலில் பார்த்தீங்கன்னா காந்தியினுடைய இளமை தோற்றமும் வயது முதிர்ந்த தோற்றமும் இருக்கும். இந்த நாணயம் வந்து 3 மினிட்டில் வச்சுட்டாங்க. பாம்பே, ஹைதராபாத் அண்ட் நொய்டா. இந்த ஹைதராபாத்தில் அதுதான் ஸ்கேர்ஸில் இருக்குது. அந்த நாணயம் யூஎன்சியில் 300 ரூபாய் வரைக்கும் விலை போகுது. இந்த கண்டிஷனில் இந்த நாணயத்தின் இப்போதைய விலை 50 ரூபாய். 1978 இந்த 50 பைசா நாணயம் அச்சடித்தாங்க. இது பார்த்திங்கன்னா காப்பர் நிக்கல் நாணயம், 5 கிராம் எடையுள்ள நாணயம். இந்த நாணயத்தில் கல்கட்டா மின்ட்டினுடைய விலை 150 ரூபாய். 1955 அச்சிடப்பட்டது 1/4 ரூபி நிக்கல் மெட்டல். இது வெயிட் பார்த்திங்கன்னா 2.90 கிராம் உள்ளது. இந்த நாணயம் வந்து பாம்பே, கல்கட்டான்னு 2 மினிட்டில் அச்சிட்டாங்க. பாம்பே மின்ட்டு தான் வெரி வெரி ரேரு. இந்த நாணயம் வந்து இந்த கண்டிஷனில் 550 ரூபாய். 2014 அச்சிட்டாங்க 5 ரூபாய் பெல் நாணயம், 4 மினிட்டில் அச்சிட்டாங்க. பாம்பே, கொல்கட்டா, நொய்டா, ஹைதராபாத். அதில் வந்து பாம்பே வந்து வெரி வெரி ரேர், விலை அதிகமுள்ள நாணயம். இந்த நிக்கல் பிராஸ் 6 கிராம் எடையுள்ள நாணயம், நொய்டா மின்ட்டில் யூஎன்சி கண்டிஷனில் 35 ரூபாய். 25 பைசா நாணயங்கள் வந்து நிறைய அச்சிட்டு வெளியிட்டிருக்காங்க. கமாமரேட்டிவ் நாணயங்கள், நினைவு நாணயங்கள். அந்த வகையில் பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட்ரி ஃபார் டெவலப்மெண்ட், காடு வளர்ப்பை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக இந்த நாணயத்தை வெளியிட்டாங்க. இந்த நாணயம் பார்த்திங்கன்னா 85ஆம் வருஷம் வெளியிட்டது. காப்பர் நிக்கல், ரொம்ப சிறிய வடிவிலான நாணயம், அதாவது 2.50 கிராம் எடையுள்ள நாணயம். இந்த நாணயம் பார்த்திங்கன்னா பாம்பே, கல்கட்டா அண்ட் ஹைதராபாத்னு 3 மினிட்லேயும் வந்து வச்சுட்டாங்க. 3 பார்த்திங்கன்னா ஸ்கேர்ஸில் இருக்குது. 3 நாணயமே விலை அதிகமுள்ள நாணயம் தான், ஸ்கேர்ஸான காயின் தான். இது ஹைதராபாத் மின்ட்டில் இந்த கண்டிஷனில் என்ன விலை? 175 ரூபாய். இந்திய அரசு பார்த்திங்கன்னா 92 2004 வரைக்கும் இந்த மாதிரி மேப் காயினை வந்து அச்சிட்டு வெளியிட்டாங்க. இது வந்து 2 ரூபா நாணயம், காப்பர் நிக்கல், 6 கிராம் எடையுள்ளதாக இருக்குது. இந்த நாணயத்தில் ரேர் காயின் இருக்குது, ஸ்கேர்ஸ் அந்த மாதிரி காயின் விலையுள்ள காயின்களும் இருக்குது. அந்த வகையில் பார்த்திங்கன்னா 2002 நொய்டா மின்ட் இருக்கணும். நொய்டா மின்ட் தெரியும் உங்களுக்கு, புள்ளி மார்க், பூஞ்ச புள்ளி மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு மின்ட் மார்க் உள்ள நாணயம் பார்த்திங்கன்னா நல்ல கண்டிஷனாக இருந்தால் 150 ரூபா வரைக்கும் விலை போகுது. ஆனால் இந்த காயினுடைய விலை 80 ரூபாய்.